श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு சாய்நாதரின் அனுகிரகத்துடன் பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நாம் சில மாதங்களாக ஸ்ரீ குரு சரித்திரத்தை சத்சங்கம் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். அதில் கடந்த வாரம் இஸ்லாமிய ராஜுக்கு ஒரு புண்ணு வந்ததும் அவர் சாது தரிசனம் செய்ததும், அந்த சாது எக்ஸாம்பிளாக ரிஷபயோகி பற்றி சொன்னதும், ரிஷபயோகியால் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற வியாதி குறைந்ததும் கேட்டோம். அது சொன்ன பிறகு அந்த சாது ராஜா கிட்ட, ராஜா, மகான்களின் கிருபா பார்வையால் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் குறையும். அதுபோல் இருக்கும்போது உனக்கு வந்திருக்கிற இந்த சின்ன புண்ணு குறையாதா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே ராஜா, சுவாமி, அப்படின்னா எனக்கு இந்த வியாதி குறைக்கிற அந்த சாது தரிசனம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். அப்போது அந்த சாது கான்காபுரத்தில் தத்தாத்திரேய ஸ்வரூபமான ஸ்ரீகுரு இருக்காரு, அவர்கிட்ட போனால் உன்னோட இந்த புண்ணு குறையும் அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்திற்கு அங்கு ஸ்ரீகுருக்கு இங்கு இஸ்லாமிய ராஜா வரப்போகிறாரு. அவர் வரதுனால இங்கே இருக்கின்ற ஆச்சாரமான பிராமணர்களுக்கு, ஹிந்துக்களுக்கு கஷ்டம் வரலாம். என்னோட மகத்துவம் இந்த உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சது. இனி அதிக காலம் நான் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பக்தி இல்லாதவர்கள், சதாச்சாரம் இல்லாதவர்கள் பேராசையோடு வரலாம், நிறைய கோரிக்கைகளோடு வரலாம். அதனால் நாங்கள் அந்தர்தானம் ஆகணும் அப்படின்னு நினைப்பார். ஒரு நாள் சுவாமி அங்கே இருக்கின்ற பக்தர்கள்கிட்ட, இங்கு ஒரு இஸ்லாமிய ராஜா வரப்போகிறாரு, அவர் வரதால் உங்களுக்கு தர்மஹானி நடக்கலாம், அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அங்கே இருக்கின்றவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமி, தத்தாத்திரேய ஸ்வரூபமான நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு தர்மஹானி நடக்காது, எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு சுவாமி சங்கமத்துக்கு போவார். சிறிது நேரத்துக்கு அங்கே இந்த இஸ்லாமிய ராஜா வருவார். வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட, இங்கே சத்குருவான ஸ்ரீகுரு இருக்கார், அவர் எங்கே இருக்கார், அவரோட தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள அந்த இஸ்லாமிய ராஜா கேட்பார். அப்போது அங்கே இருக்கிறவங்க, சுவாமி இப்போ தான் அனுஷ்டானத்திற்காக சங்கமத்திற்கு போனார், மத்தியானம் மட்டத்திற்கு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா அவர் கூட வந்த அந்த பரிவாரம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லி அவர் மட்டும் சங்கமத்துக்கு போவார். சங்கமத்துக்கு போய் சுவாமியை பார்த்து கை கட்டி தூரமாக நின்றுட்டு இருப்பார். இவரை பார்த்து ஸ்ரீகுரு, என்ன சேவகரே, இத்தனை நாளுக்கு தோன்றினாயா அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தை கேட்ட உடனே அவருக்கு, அந்த ராஜாவுக்கு முன்பிறவையின் ஞானம் வரும். வந்தவுடனே ஆனந்த கண்ணீரோடு சுவாமிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவார். பண்ணிவிட்டு அவர் ஏதோ பேசணும் அப்படின்னு நினைப்பார், ஆனால் எதுவும் பேச முடியாது. சிறிது நேரத்திற்கு, சுவாமி, நீங்கள் ஸ்ரீபாத வல்லபரே, நான் உன்னுடைய சேவகரான வன்னர் தான். இத்தனை நாள் உங்கள் பாத சேவை கிடைக்காம என்னை தூரமாக விட்டுட்டீங்களே, அந்த ராஜ வைபவங்களில் சிக்கி உங்களை நான் மறந்துட்டேன், இத்தனை நாளைக்கு உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்ததே அப்படின்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவார். அப்போது சுவாமி ஸ்ரீகுரு அவரை அகிலாபீஷ்ட சித்திரஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார்.
அப்போது ராஜா, சுவாமி, எனக்கு இருக்கின்ற இந்த புண்ணை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே, எங்கடா உன்னோட புண்ணு காட்டு அப்படின்னு சுவாமி கேட்பாரு. பார்த்தா எதுவும் இருக்காது. அப்போது ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா நமஸ்காரம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சுவாமி, என்னடா உனக்கு ஏதாவது இன்னும் கோரிக்கைகள் இருக்கா, நல்லா யோசித்து பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, சுவாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. எனக்கு மகன்கள், பேரப்பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் திருப்தியுடன் இருக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது. அது என்னவென்றால், நீங்கள் கொடுத்த அந்த ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு முறை எங்கள் ராஜ்யத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்கப்புறம் நான் உங்கள் பாத சேவை செஞ்சு கொண்டே உங்கள் அருகில் இருப்பேன் அப்படின்னு கேட்பார். அதை கேட்டு சுவாமி, இல்லைப்பா, நீங்கள் பசுபலி செய்வீங்க உங்கள் ராஜ்யத்தை, அதனால் உங்கள் ராஜ்யத்துக்கு எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த இஸ்லாமிய ராஜா, இல்லை சுவாமி, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத அந்த பசுபலியே இனிமேல் எங்கள் ராஜ்யத்தில் நடக்காது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே சுவாமியும் ஓகே சொல்லுவார். ஸ்ரீகுருவோட அங்கீகாரம் கேட்ட உடனே அந்த யவனராஜா சந்தோஷத்துடன் சுவாமியை ஒரு பல்லாக்கில் உட்கார வச்சு ஸ்ரீகுருவன் பாதுகளை அவரோட தலைமேல் வைத்து கொண்டு நடந்து வந்தார். அப்போது சுவாமி அவரை பார்த்து, நீயும் குதிரை மேலவா, இது போல் செய்தால் எல்லாரும் உன்னை திட்டுவாங்க. ஏன்னா ஒரு இஸ்லாமிய ராஜா இருந்த நீ ஒரு பிராமண துறவிக்கு தாசன் போல் இருக்கிறது யாராவது பார்த்தா உன்னை தான் தூஷிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். சுவாமி, இனி எங்கன்னா ராஜா, உன்னுடைய சேவகரான அந்த வண்ணர் தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கூடயே நடந்து வருவார். அப்போது ஸ்ரீகுரு, உங்கள் கூட நாங்கள் வரதால் எங்களுக்கு திரிகால அனுஷ்டானம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் முன்னாடியே பாபநாச தீர்த்தத்துக்கு போகிறேன், நீங்கள் அங்கே என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் இமைக்க நேரத்தில் அதிருஷ்யமாயிடுவார். ஸ்ரீகுரு அதிருஷ்யமாயிடுவார். அப்போது யவனராஜா பார்த்துட்டு என்ன அங்கே வர சொன்னார், அதனால் கண்டிப்பாக எனக்காக சுவாமி அங்கே இருப்பார் அப்படின்னு எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பாபநாச தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து அங்கே போவார். அங்கே போனதுக்கப்புறம் சுவாமி கூட இருக்கின்ற சேவகர்களை எல்லாரையும் வாகனங்க மேலே உட்கார வச்சு அவங்களை தன்னோட ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் அந்த இஸ்லாமிய ராஜா மட்டும் நடந்துகிட்டே வருவார். அங்கே இருக்கின்ற அந்த ராஜ்யத்தில் மத பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் இது பார்த்து, இது என்ன ஒரு சாதாரண பிராமண துறவிக்கு இந்த ராஜா இப்படியெல்லாம் சேவை செய்கிறாரே அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அங்கே இருக்கின்ற பிராமணர்கள், இது என்ன கலிகால வைபரீத்தியம், ஒரு ராஜாவாக இருந்து பிராமண துறவிக்கு இவளை சேவை செய்கிறாரே அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த நகர வீதிகளில் பூக்கள் ரத்னங்கள் கலந்த சுவாமியை தூவிட்டே அவரோட ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அவரோட ராஜ்ய பவனத்தில் இருக்கின்ற சிம்ஹாசனத்தின் மேல் ஸ்ரீகுருவை உட்கார வைப்பார். பிறகு அவருடைய மகன்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஸ்ரீகுருவுக்கு பாத பூஜை செய்ய வைப்பார். அப்போது ஸ்ரீகுரு சந்தோஷப்பட்டு, என்னடா உனக்கு இன்னும் ஏதாவது கோரிக்கை இருந்தால் நிசந்தேகமாக என்னை கேளு அப்படின்னு கேட்பார். அப்போது ராஜா, எனக்கு எந்த கோரிக்கையும் இல்லை, உங்கள் பாத சேவை எனக்கு வேண்டும் நிச்சயமாக சொல்லுவார்.
அப்போது சுவாமி சந்தோஷமா, சரி அப்படின்னா உன்னோட ராஜ்ய பாரத்தை உன்னுடைய மகன்களுக்கு கொடுத்துட்டு நீ ஸ்ரீசைலம் போ. நான் கந்தர்வபுரம் போய் அங்கு இருக்கின்ற பக்தர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நானும் ஸ்ரீசைலம் வருவேன். உனக்கு எங்களுடைய தரிசனம் அங்கு கிடைக்கும் அப்படின்னு சுவாமி அவர் கூட இருக்கின்ற சீடர்களை கூட்டிட்டு பீம அமரஜா சங்கமத்துக்கு வந்தார். அப்போது இந்த கந்தர்வபுரத்தில் இருக்கின்ற அனைவரும் பூஜா திரவியங்கள் எடுத்துக்கிட்டு சுவாமி அருகில் போய், சுவாமி நீங்கள் போன உடனே இந்த ஊருக்கு உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் மறுபடியும் உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சுவாமி, குழந்தைகளே, நான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இந்த கந்தர்வபுரம் எங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம். உண்மையான பக்தியோடு என்னை நினைப்பவங்களுக்கு நான் பிரத்யட்சமாவேன். பக்தர்களை ரட்சிப்பதற்காக நான் எப்பவும் இங்கு குப்த ரூபத்தில் இருப்பேன். குப்த ரூபத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இனிமேல் வரப்போகிறது கஷ்டகாலம். தர்மம் குறைந்து கொண்டே வருகிறது. எதுக்காகனா யவனராஜாவிற்கு விரணம் குறைத்த பிறகு நிறைய பேர் சுவாமி தரிசனத்திற்கு வர ஸ்டார்ட் செய்கிறாங்க. அதில் பக்தி இருக்கிறவங்களும் பக்தி இல்லாதவர்களும், அவங்க முஸ்லிமா ஹிந்துவா அப்படின்னு கிடையாது, அனைவருமே வர ஸ்டார்ட் செய்தாங்க. வரவங்களில் அதிகபட்சம் கோரிக்கைகளுடன் வரவங்களே இருப்பாங்க. அது தேவையான கோரிக்கைகளா, தேவைக்கு அதிகமான கோரிக்கைகளா இருக்கலாம். இரண்டுமே இருக்கும். ஒருத்தருக்கு தந்து ஒருத்தருக்கு தரவில்லைன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது உங்களுக்கு தேவை, உங்களுக்கு சுவாமி கொடுத்தார், எனக்கு தரவில்லை. ஏன்னா எனக்கு அந்த கோரிக்கையால் நன்மை வராது, அதனால் சுவாமி கொடுக்கவில்லை. அது சொன்னால் நான் கேட்பேனா? நான் என்ன நினைப்பேன்? எனக்கு தரவில்லையே, அவருக்கு தந்தாரே, இப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு புரிதல் இருக்குது, எனக்கு புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாததால் எனக்கு கோபம் துவேஷமாக மாறும். அது போன்ற கோபம் துவேஷம் எதற்காக வர வைக்கணும்? அதற்கு சுவாமி, நானே பக்கத்தில் போயிட்டால், புரிதல் இல்லாதவன் நான் பக்கத்தில் போனால் அவர் இங்கு வரமாட்டான். அதுவே புரிதல் இருக்கின்றவன் நான் இங்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் வருவான். அதனால்தான் மகான்கள் ஒரு இடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு போவாங்க என்று நாம் இங்கே நினைக்க வேண்டும். நிறைய பேர் வரதால ஸ்ரீகுரு என்ன நினைத்தாரு? இனி என்னுடைய அவதாரம் பரிசமாப்தி செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்துட்டேன். நரசிம்ம சரஸ்வதி சுவாமி பிறந்ததில் இருந்து வயிற்று வலி வந்தால் குறைத்தார், மரணித்தவங்களுக்கு உயிர் கொடுத்தார், குழந்தை இல்லாத 60 வயசானவங்களுக்கு குழந்தை கொடுத்தார். தந்துகன் அவரோட விசுவாசத்தை சோதனை செய்து இன்னும் திடமாக்கினார். பார்வதேசனுக்கு அவரோட பக்தி ஸ்ரத்தையை இன்னும் திடமாக்கினார். இதுபோல் அங்கு வருகின்ற படித்தவர்களையும் படிப்பறிவு இல்லாதவங்களையும் அவர் தரிக்க செய்து கொண்டே வந்தார். இனி தரிக்க செய்வதற்கு அங்கு யாருமே இல்லை. அதனால் நான் இங்கிருந்து ஸ்ரீசைலம் சென்று அங்கு பாதாளகங்கை கதலிவனத்தில் போக வேண்டும் அப்படின்னு நினைத்தார். அது சொன்னவுடனே அந்த கந்தர்வபுரத்தில் இருக்கின்ற பக்தர்கள் அழுது கொண்டே, சுவாமி, உங்களோட அனுகிரகத்தினால் எங்களுடைய கஷ்டங்கள் தீரி எங்களுக்கு நன்மை நடந்தது, எங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறியது. நீங்கள் இங்கு இருக்கின்றதால் இந்த ஊரே வைகுண்டம் மாதிரி மாறியது. எங்கள் அனைவருக்கும் நீங்கள் குல தேவதையாக இருக்கீங்க. இப்போது நீங்கள் இல்லைன்னா எங்களோட நிலைமை என்ன? எங்களை விட்டுட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு நியாயமா
அப்படின்னு அழுது கொண்டே கேட்பாங்க. அப்போது ஸ்ரீகுரு சிரித்துக்கொண்டே அவங்க பக்திக்கு அன்புடன், குழந்தைகளே, எங்கள் மேலே இவ்வளோ பக்தி இருக்கின்ற உங்களை விட்டுட்டு எங்களால் மட்டும் போக முடியுமா? நான் எப்பவும் இந்த கான்காப்பூர்லேயே இருப்போம். இங்கே சங்கமத்தில் ஸ்நானம் செய்து மத்தியானம் பிக்ஷைக்கும் இங்கே வருவோம். ஆனால் இந்த ரூபத்தில் கிடையாது. நாங்கள் குப்த ரூபத்தில் இந்த கான்காப்பூர்லே இருப்போம். ஸ்தூல பார்வைக்கு நாங்கள் ஸ்ரீசைலம் போன மாதிரி இங்கே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் எங்களுடைய மறுரூபமான இந்த பாதுகளை இங்கே பிரதிஷ்டித்து போவோம். இந்த பாதுகள ரூபத்தில் நாங்கள் எப்பவும் இங்கேயே இருப்போம். இது உண்மை. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுவாமி ஸ்தூல ரூபத்தில் இருக்க மாட்டாரா? அவரோட பிரதிரூபமாக பாதுகள் வைத்து சூக்ஷ்ம ரூபத்தில் இருப்பாரா? அது எப்படி முடியும்? இதற்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னா, ஆமை கடலில் இருக்கும். முட்டை வைக்கணும்னா கரைக்கு அந்த மண்ணில் முட்டையை வச்சுட்டு புதைச்சிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடும். ஆனாலும் அதோட பார்வை எப்பவும் அந்த முட்டை மேல்தான் இருக்கும். அந்த முட்டையில் இருந்து குழந்தைங்க வந்த பிறகு அந்த குழந்தைங்க எல்லாமே அந்த ஆமையோட பிரதிரூபங்கள் தானே. அது மறுபடியும் எங்கே போகும்? கடலுக்குள்ளே போகும், அந்த ஆமைக்கிட்ட போகும். அதுபோலவே பக்தர்களையும் ஸ்ரீகுரு காப்பாற்றி கொண்டே இருப்பார். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய பார்வை எப்பவும் பக்தர் மேலேயே இருக்கும். உண்மையான பக்தனுக்கு பிரத்யட்சமாகாமல் யாராவது இருப்பாங்களா? ஏன்னா கடவுளின் பார்வை எப்பவும் அவங்க மேலேயே இருக்கும். யார் மேலே? பக்தர் மேலே. உண்மையான பக்தருக்கு 3 அம்சங்கள் இருக்கும். 1 நிர்மலத்துவம், 2வது நிச்சல தத்துவம், 3வது நிர்பயத்துவம். இந்த 3ம் இருந்தால் அவர் பக்தர். அவர் மேல் எப்பவும் கடவுளின் பார்வை இருக்கும். இங்கு நிர்மலத்துவம் அப்படின்னா பியூரிட்டி. நண்பனா பகையாளியா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, அனைவரும் ஒன்றே. 2வது நிச்சல தத்துவம். ஒரே பார்வை, தன்னோட கடவுள் இல்லைன்னா பிடித்த தெய்வம், சத்குரு யார் மேலாவது. 3வது நிர்பயத்துவம். அவர் இருக்காரு, எனக்கு என்ன, பயம் இல்லாமல் இருக்கிறது. அவர் என் கூட இருக்கும்போது யார் என்ன செய்ய போகிறாங்க? அந்த பாவனை இருக்கின்றவர் உண்மையான பக்தர். இதற்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய முறை சத்சங்கத்தில் கேட்டிருக்கோம். பிரஹ்லாதா, பக்த பிரஹ்லாதா. அவரை நெருப்பில் போடுவாங்க, பயப்படுவாரா? பாம்பால் கடிக்க வைப்பாங்க, பயப்படுவாரா? மலை மேல் விருந்து தள்ளுவாங்க, பயப்படுவாரா? யானையால் மிதிக்க வைப்பாங்க, பயப்படுவாரா? பயம் இருக்காது. எதற்காக பயப்படவில்லை? ஏன்னா விஷ்ணுவே யானை ரூபத்தில் வந்தார், விஷ்ணுவே பாம்பு ரூபத்தில் ஹாரமாக இருக்கின்றார். அது போன்ற நிர்பயம் இருக்கின்ற உண்மையான பக்தர்களுக்கு நான் கண்டிப்பாக பிரத்யக்ஷமாவேன் அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்கிறார். இந்த கந்தர்வபுரத்தில் எங்களை சேவிக்கிற பக்தர்களுக்கு வேண்டியது நிறைவேறும். நீங்கள் அனைவரும் இந்த சங்கமத்தில் ஸ்நானம் செய்து சாக்ஷாத் கல்பவருஷமான இந்த அரசு மரத்தை பிரதட்சணம் செய்து இங்கு இருக்கின்ற பாதுகளை பூஜை செய்தால் அனைத்து பிரமகள் நீக்கும். இங்கு அனைத்து பிரமகள் என்றால்
எந்த மாயையும் அவங்க அருகில் வராது. யார் வந்து எது சொன்னாலும் அவங்க அசைய மாட்டாங்க. பக்தி ஸ்ரத்தையுடன் இந்த அஷ்ட தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தால் சர்வ சித்திகள் பிராப்திக்கும். 3 காலங்களும் அப்படின்னா காலை, மத்தியானம், ஈவினிங், இந்த 3 காலங்களிலும் எங்கள் பாதுகளை பூஜித்து நிர்மலமான மனசுடன் எங்களை ஸ்மரணை செய்தால் அவங்க வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அங்கிருக்கின்ற சீடர்களை கூப்பிட்டு ஸ்ரீகுரு தீர்த்த யாத்திரைக்கு போக சொல்லிட்டார். அப்போது சித்தர், சாயந்தேவர், நந்தி சர்மா, நரஹரிகவி இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு ஸ்ரீசைலத்துக்கு கிளம்பினார். கான்காப்பூர் இருக்கின்றது கர்நாடகா, ஸ்ரீசைலம் ஆந்திரா. கர்நாடகிலிருந்து ஆந்திராவுக்கு கிளம்பினாங்க. அப்போது அந்த கந்தர்வபுரத்தில் இருக்கின்ற பக்தர்கள் எல்லாரும் சுவாமி கூட அந்த ஊர் எல்லை வரைக்கும் வந்தாங்க. வந்துட்டு சுவாமி தெரியற வரைக்கும் பார்த்து கொண்டே இருந்து அவங்களும் ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது பகுதானிய நாம வருடம், உத்தராயண புண்ணிய காலம். அது பங்குனி மாதம், தேபிரை வெள்ளிக்கிழமை. அப்போது ஸ்ரீகுரு சீடர்களோடு பாதாள கங்கைக்கு வந்தார். வந்த பிறகு அவங்கக்கிட்ட பூக்களால் ஒரு படகு செய்ய சொன்னார். இவங்க அனைவரும் ஃபாஸ்ட்டாக அதே மாதிரி பூக்களால் ஒரு படகு செஞ்சாங்க. தண்ணி மேலே வைக்க சொன்னார். வச்ச பிறகு சுவாமி, நாங்கள் இந்த படகுல ஸ்ரீசைலத்துக்கு போய் அங்கே மல்லிகார்ஜுன சுவாமிக்குள் ஐக்கியமாகிறோம். நீங்கள் அனைவரும் மறுபடியும் கந்தர்வபுரம் போங்க அப்படின்னு சொன்னார். அது கேட்ட உடனே இந்த 4 பேருக்கும் அழுகையாக வந்தது. ஏன்னா சுவாமி கூட நம்மையும் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு எண்ணி இவங்க வந்தாங்க. ஆனால் இவங்க விட்டுட்டு சுவாமி கிளம்பிட்டார். அப்போது சுவாமி அவங்கக்கிட்ட, சீடர்களே கவலைப்படாதீங்க, நீங்கள் கந்தர்வபுரம் போங்க. அங்கு எப்பவும் எங்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். பக்தி இல்லாதவர்களுக்கு தெரியாது. நான் பக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரிவேன். நாங்கள் எப்பவும் குப்த ரூபத்தில் சூக்ஷ்மமாக கந்தர்வபுரத்தில் இருப்போம் அப்படின்னு அந்த கரையில் நின்றுட்டு இருக்கின்ற எங்ககிட்ட கடைசி வார்த்தைகளால் இப்படி சொன்னார். உங்களுக்கு சர்வ சுபங்கள், எங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். 4 பேர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து சரித்திர பாராயணம் செய்தால், அதுக்குள்ளே இருக்கின்ற ஸ்தோத்திரங்களை படித்தால், நாம சங்கீர்த்தனம் செய்தால் எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு விருப்பமானவங்களாக இருப்பாங்க. அவங்க அனைவரும் வாழ்க்கை முழுவதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன், அதுக்கு பிறகு முக்தியும் கிடைக்கும். நாங்கள் இப்போது ஆனந்த நிலையத்திற்கு போகின்றோம். நமக்கு ஆனந்த நிலையம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன ஞாபகம் வரும்? திருப்பதி. திருப்பதியில் பெருமாள் இருக்கின்ற அந்த கோபுரத்தை ஆனந்த நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் போவோம், திருப்பதி போனால் ஷெட்டில் போடுவாங்க, வெறுப்பாக இருக்கும். எப்போ ஓப்பன் பண்ணுவாங்களோ, நாம் எப்போ போய் சுவாமியை தரிசிக்கிறது அப்படின்னு. சரி, ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே எல்லாரையும் தள்ளிட்டு போவோம், க்யூ லைனில் போவோம். பக்கத்தில் இருக்கிறவங்க இடிப்பாங்க. எப்படி இருக்கும்? கோபமாக வரும். ஏன்னா லாங்குவேஜ் புரியாது, அவங்க பேசுகிறது நமக்கு புரியாது, நாம் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. திட்டிட்டு எரிச்சலோட அந்த
கோபுரத்துக்கிட்ட போவோம். அங்கு கால் நினைத்து கொண்டு உள்ளே போவோம். உள்ளே கொஞ்சம் முன்னாடி போன உடனே துவஜஸ்தம்பம், அங்கு நமஸ்காரம் செய்வோம். அதற்கும் தாண்டி உள்ளே போனால் 3 லைன் இருக்கும். அதையும் தாண்டி சுவாமியை தரிசிக்கிறதுக்கு போவோம். அந்த ஆனந்த நிலையம் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க திட்டினதும் அவங்க திட்டினதும் அந்த எரிச்சல் ஏதாவது இருக்குமா? நமக்கு எதுவும் தெரியாது. சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வெளியே வந்து தரிசனம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக சொல்லுவோம். தரிசனம் நல்லா நடந்தது, நல்லா சுவாமியை பார்த்தோம் அப்படின்னு. அதுதான் ஆனந்த நிலையம். அதற்கு தான் சொன்னாங்க சுவாமி இருக்கின்ற அந்த இடத்தை ஆனந்த நிலையம் அப்படின்னு. அது போன்ற ஆனந்த நிலையத்துக்கு நான் செல்கின்றேன் அப்படின்னு ஸ்ரீகுரு சொல்கிறாரு. அதற்கு அடையாளமாக 4 தாமரை பூக்கள் இந்த நதியில் வரும். அதை நீங்கள் பிரசாதமாக வாங்கிக்கோங்க. உங்கள் உயிரை விட மதிப்பு அதிகமாக அது பார்த்துக்கணும், பூஜை செய்யணும். இது எங்களுடைய பிரமாணம். இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சுவாமி சொன்னார். இங்கு 4 பூக்கள். அதுக்கு நாம் என்ன சொல்லிக்கலாம்? 4 வேதங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமா? வேதம் உயர்ந்தது அப்படின்னா உயிரை விட அதிகம். அதனால் அதை எப்பவும் நினைவில் வைத்துக்கொள். இது நம்மளுடைய பாவனை மட்டும்தான். எங்கேயாவது ஒரு தாமரை பார்த்தால் ஒரு வேதம் ஞாபகத்துக்கு வரணும். 4 பார்த்தால் 4 வேதங்கள். மறுபடியும் ஒரு முறை சுவாமி கடைசியில் சொன்ன வார்த்தைகளை கேட்கலாம். 4 பேர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து என் பாராயணம் செய்தால், நாம சங்கீர்த்தனம் செய்தால் அவங்க எனக்கு விருப்பமானவங்க. அவங்களுக்கு 4 புருஷார்த்தங்களும் கிடைக்கும். அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சங்கள் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். இங்கு முக்தி அப்படின்னு சொன்னாங்க. முக்தி என்றால் இன்பம், மோட்சம் என்றால் பேரின்பம். இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுரு அந்த படகு மேலே உட்கார்ந்து அந்த நதியில் போயிட்டே இருந்தார். அவர் காவி வஸ்திரம் அணிந்திருப்பார். அவரோட அந்த திவ்ய ரூபத்தை அந்த சீடர்கள் மனசுக்குள்ளே அப்படியே இருந்ததாம். அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. உண்மையான சீடர் என்பவர் அவரோட குரு ரூபத்தை மனதில் செதிச்சிட்டு இருக்கணுமா. ஸ்ரீகுரு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் மறந்துட்டார். சுவாமி தெரியலன்னு இவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களாம். சிறிது நேரத்திற்கு அந்த நதியில் சில மீன் பிடிக்கிறவங்க வந்தாங்க. அவங்க இவங்க கிட்ட வந்து, சுவாமி, நாங்கள் ஒரு சுவாமியை பார்த்தோம். அவர் பாதங்களுக்கு தங்க பாதுக்கள் இருந்தது, கையில் ஒரு தண்டம் இருந்தது. அவர் எங்ககிட்ட எங்களுடைய சீடர்கள் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க, நதியில் 4 தாமரை பூக்கள் வரும், அவங்களால அதை எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் அந்த பூக்கள் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே 4 தாமரைகள் வந்தது. அந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த பூ எடுத்து சாயந்தேவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த சாயந்தேவர் மீதி 3 பேருக்கும் அந்த பூக்கள் கொடுத்தாரு. இவங்க மறுபடியும் கந்தர்வபுரத்துக்கு வந்துட்டாங்க. ஸ்ரீகுரு கந்தர்வபுரத்தில் இருந்து கிளம்பும்போது அந்த ஊர் எல்லை வரைக்கும் பக்தர்கள், அந்த ஊர்க்காரர்கள் வந்தாங்க இல்லைங்களா, அவங்க சுவாமி சீடர்களோடு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்குள்ளே போய் அந்த மட்டத்து சுவாமி இருக்கின்ற அந்த மட்டத்துக்கு போனாங்க. போய் அங்கே உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு அங்கு ஸ்ரீகுருவின் தரிசனம் கிடைத்ததான்.
இவங்க ஆச்சரியமா சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து எந்திரிச்சு பார்த்த உடனே சுவாமி மறைஞ்சிட்டாரு. அப்படின்னு என்ன? சுவாமி எங்கேயும் போகவில்லை, சூக்ஷ்ம ரூபத்தில் கந்தர்வபுரத்திலேயே இருக்கின்றார் அப்படின்னு தைரியத்துடன் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது நாமதார்கர் அந்த சித்தர்கிட்ட, சுவாமி, அந்த பூக்கள் பிரசாதமாக பெற்ற அந்த மகான்கள் யாரு அப்படின்னு கேட்டார். அப்போது சித்தர், ஸ்ரீசைல யாத்ரா சமயத்தில் நாங்கள் 4 பேர் இருந்தோம். சாயந்தேவர், நந்தி சர்மா, நரஹரி, நாங்கள் 4 பேரும் சுவாமி கூட போனோம். அதனால எனக்கும் அந்த பூ கிடைத்தது அப்படின்னு அந்த பூவை நாமதாரகனுக்கு சித்தர் காட்டினார். அந்த மலர் தாமரை மலர் வாடவில்லையா. தாமரை மொட்டு கிடையாது, தாமரை மலர்ந்தது, அந்த மலர் வாடவில்லை. இதயம் எப்போது மலருமோ, எப்போது இதயம் பரந்த மனப்பான்மையோடு இருக்குமோ, இனி அது வாடாது. அதுவே குறுகிய மனப்பான்மையில் இருந்து நம் மனம் பரந்த மனப்பான்மைக்குள் போனவுடனே அவனோட உயிர் விடற வரைக்கும் அந்த பரந்த மனப்பான்மை இருக்கும். அந்த பரந்த மனப்பான்மையில் நிர்மலத்துவம், நிச்சயத்துவம், நிர்பயத்துவம் இருக்கும். எப்போது மனம் மலருமோ அதில் கடவுள் இருப்பார். கடவுள் என்றால் ஞானம். ஞானம் எப்போது இருக்குமோ அறியாமை வராது. குருச்சரித்திரத்தை பாராயணம் செய்தால் பியூரிட்டி, சாந்தியும் கிடைக்கும், பாவங்கள், ரோகங்கள் குறையும். ஸ்ரீகுரு கடைசியாக கூறிய வார்த்தைகளை ஒரு முறை கேட்கலாம். ஸ்ரீகுரு சரித்திரத்தை பாராயணம், நாம சங்கீர்த்தனம் செய்பவர்கள் எனக்கு விருப்பமானவர்கள் என்று ஸ்ரீகுரு கூறினார். ஸ்ரீகுரு சரித்திரம் பாராயணம் செய்யும் வரை நாம் குரு சந்நிதியில் இருப்போம். இதுவும் சத்சங்கம்தான். எது? கேட்கறதும் வாசிப்பறதும். ஆகையால் நாம் குரு சந்நிதியில் இருப்பதே பாராயணத்துடன் பயன். அது நினைவில் வைத்துக்கொண்டு நாம் பாராயணம் செய்தால் நாம் குரு கிருபையை முழுமையாக பெற முடியும். அதுவே ஸ்ரீகுரு கூறியது. என்னுடைய பாராயணம் யார் செய்வார்களோ அவங்களுக்கு அனைத்து சித்திகள் பிராப்திக்கும். அதனால்தான் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் பாராயணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார். ஷிரடி சாய்நாதரும் குசாபாவுக்கிட்ட 108 பாராயணம் செய்ய வைத்தார். சாட்டே ஒரு பாராயணத்துடனே அனுகிரகம் பெற்றார். இந்த குருச்சரித்திர பாராயணத்தினால் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு, உனக்கு குரு கிடைக்கவில்லை என்று கவலைப்படுறியா, நான் இருக்கேன் என்று சாய்நாதர் சொன்னார். குருச்சரித்திர பாராயணத்தினால் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு பாபா தரிசனம் தந்தார். குருச்சரித்திரம் டெய்லி பாராயணம் செய்தால் நம் பகுதியிலையும் சாக்ஷாத் ஷிரடி சாய்நாதர் போன்றவர் அவதரிப்பார் என்று மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகையால் நமக்கு வாய்ப்பு இருக்கின்ற வரைக்கும் நல்ல கிரந்தங்களை பாராயணம் செய்தால் நம் மனம் ஆனந்தமாக இருக்கும். அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க, மனிதர்களால் சீர்திருத்த முடியாது, ஆனால் நல்ல நூல்களால் நம்மை சீர்திருத்த முடியும். அதனால்தான் நல்ல நூல்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். நல்ல நூல் என்பது நண்பன் போலது. ஆகையால் நாம் சீர்திருத்த வேண்டுமென்றால் நல்ல கிரந்தங்களை படிப்பது நம் கடமை ஆக வேண்டும். அதனால்தான் மாஸ்டர் அவர்கள் நிறைய படித்தார், நிறைய கிரந்தங்களை நமக்கும் தந்தார். முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரந்தங்களை படிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வோம். அதற்கு மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு இருக்கும் என்று ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.